அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது டாக்டர் தமிழிசை அவர்கள் புதிய தலைமுறைக்கு ஒரு நேர்காணல் அளித்திருக்கிறார். அதில் திரு விஜய் அவர்கள் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். அந்த புள்ளிகளை இணைச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். தமிழிசை அவர்கள் சொல்வது வந்து, அண்ணா ஏன் ராஜாஜியோடு கைகோர்த்தார், பொது எதிரியை வீழ்த்த கூட்டணி முக்கியம் அப்படின்னு சொல்றார். தனியாக நின்றால் விஜயால் திமுகவை வீழ்த்த முடியுமா அப்படின்னு விஜய்க்கு அறிவுரையும் வழங்கி இருக்கிறார். இந்த புள்ளிகள் எல்லாம் இணைச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வர காய் நகர்த்துகிறதா பாஜக, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள், வணக்கம் திரு ஐயநாதன். திரு பாக்கி அவர்கள், வணக்கம் திரு பாக்கி. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. நம்மோடு பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். ஐயநாதன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 முனை போட்டி உறுதியான மாதிரி தெரிஞ்சுது. மீண்டும் தமிழிசை அவர்கள் அறிவுரை சொல்றாங்க, நீங்க தனிச்சு நின்னா எப்படி ஜெயிக்க முடியும், அது நீங்க 15% வாங்கினாலும் அது 0 தான் கணக்கு, அதுவே இங்க 30-40 நம்ம எல்லாம் கூட்டுனா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கூட்டணிக்கு அழைப்பு மாதிரி இருக்காது? ஆமா, நீங்க இந்த புள்ளிகள் எல்லாம் இணைச்சு பார்க்கணும்னு நீங்க சொன்னீங்க இந்த முன்னுரையில. அந்த புள்ளிகள் எல்லாம் இணைச்சிங்கன்னா ஒரு நேர்கோடு வரும். அது என்ன அப்படின்னா, திமுக தான் வீழ்த்தக்கூடியது உங்களுடைய இலக்கு, அரசியல் தேர்தல் இலக்கு அப்படின்னா, அப்ப வீழ்த்துறவங்களாம் ஒரே லைன்ல நிக்கணும் அப்படின்ற ஒன்றத்தை தான் பாஜகனுடைய தலைமையே வலியுறுத்திக்கிட்டு இருக்குது. அது பியூஷ் கோயல் சொல்லும் போது அதே தான். அவர் என்ன சொல்றாரு பியூஷ் கோயல், விஜய் வில் பி எ கேம் ஸ்பாய்லர். அதாவது நம்மளுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக நமக்கு சாதகமாக வரக்கூடிய ஓட்டுகளை பெற்று நம்முடைய வெற்றி வாய்ப்பை அவர் சீர்குலைப்பார். அப்ப விஜய் நீங்க திட்டுறதுல அர்த்தம் இல்லை, இழுக்கிறதுல முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமலாலயத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க போனார். இது திமுக, அண்ணா திமுக கடுமையாக விஜய் விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஒரு பொலிட்டிக்கலா அதை சொல்றாங்க, வீழ்த்த வேண்டுமா திமுகவை, அப்ப நாங்களும் அதே நோக்கத்தான் நிக்கிறோம், அப்போ எங்களோட நில்லுங்க, அப்போ உங்களுடைய ஓட்டு எங்களோட ஓட்டோட சேர்ந்து கன்சல்டேட் ஆகும்போது நம்ம திமுக வீழ்த்திடலாம். அது ஒரு கணக்கு. ஏன் ஒரு தனிச்சே நிக்கட்டும் அப்படின்னு யோசிக்கல? இல்ல, தனிச்சே நிக்கணும்னா இவங்களுக்கு அந்த பலம் இல்லை. இப்போ அண்ணா திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளை வைத்துக்கொண்டு, கூட பாமக அன்புமணியை வைத்துக்கொண்டு திமுக அணியை வீழ்த்த முடியாது என்று இன்றளவும் பாஜக, அண்ணா திமுக நினைக்கின்றன. அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான ஒரு அழைப்பு, ரொம்ப அழுத்தமான ஒரு அழைப்பு. இவ்வளவுக்கும் பிறகும் கூட ஒரு அழைப்பு அவங்க கொடுக்குறாங்கன்னா அதுதான் முக்கியமான காரணம். அதே நேரத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு வருவாரு, ஏன்னா திமுக ஒழிக்கணும் அப்படின்றதுல தான் அவர் தீவிரமா இருக்கிறாரு. களத்திலே இல்லாத, தொடர்பு இல்லாத ஏதோ சொல்லி பாஜக அவர் திட்டுறதை தவிர்த்துட்டு, விமர்சிக்கிறத தவிர்த்துட்டு அவரே ஒரு ஒற்றை இலக்கு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் அமித்ஷா சொல்றது என்ன, எதிர்க்கக்கூடியவரெல்லாம் ஒன்னா சேரணும். திமுக எதிர்க்கிறீங்களா, அப்போ ஒன்னா சேர்ந்து நிற்போம். கொள்கை எதிரி அப்படின்லாம் சொல்லி விலகி தானே போறாங்க. கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாரு, விக்கிரவாண்டியில சொன்னாரு. இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் அவர் விமர்சிக்கிறது இல்லை. எந்த இடத்துலையுமே பாஜக அவனுடைய விமர்சனத்தை விஜய் பிரதானப்படுத்தி இருந்தார்னா அவருடைய பொசிஷன் இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கும். ஐடியாலஜிக்கலி கொள்கை படி விஜயனுடைய பொசிஷன் ஸ்ட்ராங் ஆயிருக்கும். ஆனா அவரை தவிர்த்துட்டாரு. அதுவும் குறிப்பா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு, நெரிசல் மரணங்களுக்கு பிறகு அவர் அதை தவிர்த்துட்டாரு. அவர் தவிர்த்துட்டு அவர் பின்னாடி போன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திமுகவுடைய என்டிஏவுக்கு எதிராக தமிழ்நாடு, டெல்லிக்கு எதிராக தமிழ்நாடு அப்படின்ற அந்த முழக்கம் பெருசாகுது. அப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, இந்த ஒரு சங்க் ஆஃப் ஓட்ஸ் இருக்குது இல்லையா, இதை நம்ம கொண்டு வந்துருவோம் அப்படின்னு பாக்குறாங்க. விஜய்க்கு என்ன சிக்கல் அப்படின்னம்னா, கொள்கை எதிரின்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. என்னதான் அவர் எதிர்க்கலன்னா கூட டிக்ளேர் பண்ணிட்டாரு. டிக்ளேர் பண்ணிட்டு அவர் எப்படி திரும்பி போறது? ஆனா இவங்க தமிழிசை அறிவுரை சொல்றாங்களே, கொள்கை கூட்டணி வேற, தேர்தல் கூட்டணி வேற, அரசியல் கூட்டணி வேற. ஆமா ஆமா, எல்லாமே சொல்றாங்க. அண்ணா ராஜாஜி எல்லாம் பாருங்க. ஆமா ஆமா ஆமா, ஏன் இப்படி பகிரங்கமா ஒரு அறிவுரை சொல்ல வேண்டியது என்ன? இல்ல, இவர் அண்ணா பத்தி சொல்றாங்க இல்லையா, அண்ணாவே அதை பண்ணாரு அப்படின்றாங்க தமிழிசை. நல்ல ஒரு முதிர்ச்சியான அரசியல் தான். அண்ணாவே அப்படித்தானே பண்ணாரு. சேர்த்துக்கிட்டாரா இல்லையா சுதந்திர கட்சியை, ராஜாஜியை சேர்த்துக்கிட்டாரா இல்லையா, 8 கட்சி கூட்டணி அப்படின்னாரு, சேர்த்துக்கிட்டாரா இல்லையா?
சேர்த்துட்டு கடைசியில் வந்துட்டு ஹனிமூன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தேர்தல் முடிஞ்ச உடனே சொல்லிட்டு பெரியார்கிட்ட போயிட்டு ஆட்சியை சமர்ப்பிக்கிறான்னு சொல்லிவிட்டாரு அவரு. அப்படியே அண்ணன் சொல்லிவிட்டாரு, காரை திருச்சிக்கு விட்டுருவோம், காரை திருச்சி விட்டுருவோம் அப்படின்னு விட்டாச்சு, காரை விட்டாரு. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவருடைய அரசியலே வந்துட்டு 2 தூண்கள்ல தான் நிக்குது. ஒண்ணு கொள்கை எதிரி, இன்னொன்னு அரசியல் எதிரி. அது எப்படியாப்பட்ட அதுல வியாக்கியானம் இருந்தாலும் கூட அதுல ஒரு தூணை வந்துட்டு டோட்டலா சாச்சிட்டு அவர் திமுகவை எதிர்க்கிறதுக்காக நான் இவரோட சேர்றேன்ன போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இட் won't cut ice with our people. ஆனா இதுல பாஜகவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது அப்படின்றதான் தமிழிசை அவர்களோட பேச்சுல தெரியுது. அப்ப நயினார் நாகேந்திரன் இது ஒட்டுமொத்த பாஜகவுடைய தலைமையில் இருந்துட்டு இங்க வரைக்கும் இருக்கு. அதனால தானே நான் பியூஷ் கோயல் எதிர நான் தொடங்கினேன் இந்த வாதத்தை. திரும்ப பேச்சுவார்த்தை போகும், எப்படியாவது பேச்சுவார்த்தைன்றது ஏதாவது ஒரு விதத்துல எப்படியாவது ஒரு வழியில அது நடந்துகிட்டு தான் சார் இருக்கும். ஏன் அப்படின்னா விஜய்க்கு தான் அது ஆபத்தை ஒழிய பாஜகவுக்கும் அதிமுகவும் இது ஒரு கெயின். புரியுதுங்களா? இதுல ஐயநாதன் நீங்க பாருங்க, இன்னொரு பக்கம் அதிமுகவும் தாவேகாவும் கடுமையா கடந்த வாரங்கள்ல எல்லாம் கடுமையான சண்டை, விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. அவங்க வெளிப்படையாவே பேச தொடங்கிட்டாங்க. ஆனா இவங்க பாஜக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா, அதிமுக விட்டுட்டு கூட நம்ம கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அது எப்படி வேணாலும் எல்லாம் ஏத்துக்குறாங்க கடைசியா மக்கள் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமே. எதையும் ஏத்துக்குறாங்க ஜனங்க. இபிஎஸ் ஏத்துப்பாரு. நீங்க பிஜேபி மோடி அமித்ஷா காம்பெயின் வந்துட்டு யாரையெல்லாம் கொண்டாந்து இருக்குதுன்னு பாருங்களேன். அவங்களோட அலையன்ஸ்ல பீகார்ல யாரை கொண்டு வந்தாங்க? தாழ்த்தப்பட்டவருக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? மாஞ்சி அங்க கொண்டாந்தாங்க. தாழ்த்தப்பட்டவருக்கும் சொன்னோம், அவன் மராட்டியத்தில் யாரை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, நீங்க எல்லா இடத்துலையும் பாருங்க, இந்த சமூக நீதி கோட்டை வந்துட்டு ஈஸியா ட்ரஸ்பாஸ் பண்ணி போயிட்டு அவங்கள அலையன்ஸுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. அதாவது என்னன்னா, நான் அவங்களோட நிற்கிறேன் அப்படின்றத வந்துட்டு அவர் மோடி காட்டிக்கிட்டு அவங்க புத்தோல கையை போட்டாருன்னா முடிச்சு போயிடுச்சுன்ற. ஒருவேளை விஜய் வந்துட்டாருன்னா அவங்க வியூகத்துல வெற்றி, அது பலன் பாஜக. ஒருவேளை வரலன்னு வைங்க, இவங்களோட பலவீனம் எக்ஸ்போஸ் ஆயிடாதா? நீங்க அதை பத்தி ஒண்ணு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, வேற ஏதோ ஒரு காம்ப்ரமைஸுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்கன்னு அர்த்தம். எப்படி அவங்க விட போறது இல்லைங்க விஜயம் விட போறதில்ல. விஜய் வந்துட்டு அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிற்பாடு அவங்களை கடுமையா எதிர்த்து அந்த அரசியலை ஸ்ட்ரெங்தன் பண்ணி இருந்தாருன்னா இன்னைக்கு இந்த பேச்சே எடாது. அவருடைய துணிச்சலும் ஒரு ஃபேக்டர் ஆயிருக்கும். ஆனா அவரே வந்துட்டு எதிர்ப்பை வந்துட்டு சமரசம் பண்ணிட்டு ஓரங்கட்டின உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்க தான் காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்காக வாதிட்டவங்களே பிஜேபி RSS வழக்கறிஞர்கள் தான் உச்ச நீதிமன்றத்துல. அப்படி இருக்கும்போது இவர் எங்க போவாரு அப்படின்றத அவங்க கார்னர் பண்ணி தானே வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையுமே பேசுறாங்க. இப்ப பாருங்க, இதுக்கு தொடர்பா பதில் வராது. நாளைக்கு பேச போறாருல சேலத்துல, பாப்போம் என்ன பேசுறாங்க. ரவீந்திரன் துரைசாமி எப்படி பாக்குறீங்க? இப்போ ஒரு அறிவுரையை சொல்றாங்க, நீங்க தனிச்சு இருந்தெல்லாம் ஒண்ணும் இல்லை, உங்க 15%க்கு அது 0 தான் கணக்கு, வந்துருங்கன்னு வெளிப்படையான ஒரு அழைப்பா அறிவுரையா சொல்றாங்களா? எப்படி எடுத்துக்கிறது? இது முன்னாள் தலைவர் தமிழிசை அம்மையாரும் சகோதரி தமிழிசை அம்மையாரும் சகோதரர் நயினார் நாகேந்திரனும் அதை என்டால்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பாஜகவில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய நயினாரும் முன்னாடி இருந்த இவங்க தமிழிசை அம்மையாரும் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள முக்கியத்துவம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் என்னோட பார்வையில் சகோதரர் சகோதரிகளோட கருத்துலேருந்து நான் வேறுபடுறேன். மோடிஜி பொறுத்தவரையில் சசிகலா அம்மையாரை ராகுல் காந்தி அவரோட ஆதரவாளராக தான் பார்த்தார். அதனாலதான் சுப்பிரமணிய சாமி சசிகலா தான் எல்லாம், சசிகலாட்ட எல்லாம் கொடுக்கணும்னு சொன்ன போதுனாலும் சரி, என் மதிப்புக்குரிய மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரரான இலகணேசன் ஜி அவர்கள் வந்து நேரடியாகவே நடராஜன் அவர்களை மோடி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண முயற்சி பண்ணாலும் சரி, மோடியையே பிஎம் கேண்டிடேட்டா ப்ரமோட் பண்ண சத்திரியன் குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொல்லும்போது உங்க நிகழ்ச்சியிலே உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னேன். எனக்கு இன்னைக்கும் என்னுடைய பார்வையில் நடக்கும் சம்பவங்களின் இதை வச்சு பார்க்கும்போது இந்த சசிகலா அம்மையாருக்குள்ள ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கும் மோடி கொடுக்கிறாருங்கிற ஒரு பார்வை எனக்கு தெளிவா இருக்கு. இந்த இடம் எனக்கு ஒரு கிளாரிட்டி. ஏன்னா நீங்க தான் தொடர்ந்து சொன்னீங்க, ஒரு கடும் நெருக்கடியை மோடி அவர்கள் கொடுக்குறாங்க, அதுதான் ஜனநாயகத்தின் பின்னணியில் இருக்கிற அரசியல் கணக்குன்னு போட்டு உடைச்சி பேசுனீங்க. ஆனால் இப்போ வெளிப்படையாக ஒரு மாநில பாஜக தலைவர் அழைப்பு விடுக்கிறது, தமிழிசை அவங்க அறிவுரை சொல்றதுன்னா பாஜக ஏதோ ஒரு வகையில், அதானே ஐயநாதன் சொல்றாங்க, எப்படியாவது உள்ளுக்கு கொண்டு வந்துடணுன்றது தான் திட்டம்னு சொல்றாங்களே. சசிகலாவுக்கும் அப்படித்தானே மோடியை பிரைம் மினிஸ்டர் ப்ரமோட் பண்ண சத்திரியன் குருமூர்த்தியை சொல்லும் போதே நடக்காது, நாம சொன்னது நடந்திருக்கு. அதனால இந்த விஷயத்துல எப்படி நடக்குங்கிறது நாளைக்கு தான் தெரிய வரும். ஏன் இவங்க பேசுறாங்க இப்படி? இவங்க வந்து டெஸ்பரேட்டா இருக்கிறாங்க. இவங்களோட அந்த உள்கட்சி மோதல் முரண்கள், அண்ணாமலை ஒரு லீடரா வந்துட்டாரு,
லீடர் அண்ணாமலையை பிடிக்காதவங்க தான் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வேலையை பார்க்கறாங்க. இது என்ன இதுக்குள்ள என்ன அண்ணாமலை ராஜாஜி கூட கம்பேர் பண்றாங்க. எவ்வளவு பெரிய அபத்தம். மூதறிஞர் ராஜாஜி அன்னைக்கு 7.8 விழுக்காடு வாக்கெடுத்த ஒரு தலைவர், ப்ரூவ்டு ஓட்ஸ் எடுத்தவர். பிராமணர் மட்டுமல்ல, முக்குலத்தோர், உடையார், இசைவேளாளர், எத்தனையோ கிறிஸ்தவ நாடார் மோசஸ் உட்பட எத்தனையோ தலைவர்கள் நின்று ஒரு காங்கிரசுக்குள்ளே பெரிய தலைவராக நின்று 62ல 7.8 விழுக்காடு வாக்கெடுத்து 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் பெற்ற ஒரு தலைவர். பாக்கிட்ட கேட்டா ராஜாஜி அவர்கள் இந்திய அளவில் என்ன பண்ணாருங்கிறத சொல்லுவார். சோ அந்த தலைவர் கூட ஒரு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் ஒப்பிடுறது அபத்தமான அரசியல் ஒரு அடிப்படையே தெரியாத ஒரு இதான் நான் பார்க்கிறேன். இதுல நான் கடுமையான வார்த்தையை சொல்றேன். அண்ணாமலை இதுல தெளிவா இருக்கிறாரு. அவர் லீடர். இவங்க வெறும் பிரசிடென்ட்ங்க லெவல்ல லைட் வெயிட்டா இருக்கவங்க இது இப்படிதான் பேசுவாங்க விளம்பரத்துக்கு. அண்ணாமலை என்ன சொல்றாரு? இந்தியா டுடே கான்க்ளேவ்ல 23 விழுக்காடு ஓட்டு நீங்க பிரசாந்த் கிஷோருக்கு வரும்னு சொன்னீங்க, 3.5 விழுக்காடு தானங்க எடுக்கிறீங்க. இமேஜினரி ஓட்ஸ் வேற, ரியல் ஓட்ஸ் வேறன்னு அண்ணாமலை அடிச்சு பேசுறாரு. அவருக்கு அந்த விவரம் தெரியுது. அண்ணாமலை ஒரு ஹீரோவா லீடரா இருக்கிறதுனால அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸையே அடிக்கணுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல பல நிரூபிக்காத விஜய்க்கு நயனார் நாகேந்திரன், தமிழிசை போன்றவங்க தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கணக்குல அது 15ஓ 10ஓ, நீங்க 10 20 கூட வாங்குங்க, அது தனிச்சு நின்னா அது பூஜ்ஜியம் தான். இல்லங்க, எங்களோட வந்தா நாங்க 30-40 இருக்கோம், கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், கூட்டினா 50. இப்ப விஜய்கிட்ட என்னங்க இருக்குது? அவரு 2024 மக்களவை தேர்தலில் மோடி மேல உள்ள வன்மத்தில் ராகுலுக்கு சீட்டு குறையக்கூடாதுங்கிறதுக்காக சிஏ எதிர்ப்புன்னு ஒரு கொள்கையை சொல்றாரு. நாட்டில் ஒரு அரசியல் கட்சிக்கு சிஏ எதிர்ப்புங்கிறத சொல்லணுமா? ஒவ்வொரு பாஜக ஆட்களும் சிஏங்கிறது இந்திய முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு இது, அதை மட்டும் சொல்லிட்டு நிற்கிறாருன்னா அவுட் அண்ட் அவுட் ராகுல் காந்திக்கு ஆளு. அவர் 26ல ஒரு அரசியல் சக்தியானா 29ல மோடிக்கு எதிராக ராகுல் காந்திக்கு ஆதரவா தான் போவாரு. அது ஸ்டாலின், ராகுல் காந்தி, விஜய்னு கூட இருக்கலாம், அல்லது எடப்பாடி, ராகுல் காந்தி, விஜய்னு கூட இருக்கலாம். நிச்சயமா விஜய்ங்கிற அரசியல் சக்தி ராகுல் காந்திக்கு எதிராக தான் இருக்கும், ஆதரவா தான் இருக்கும். இதை மோடி உணர்றாரு. சோ ஒன் இன் டவுட் கட் இட் அவுட். அப்ப இவங்க மோடி அவர்கள் மன ஓட்டத்துக்கு எதிராகவே பேசுறாங்கன்றீங்க? என்னோட பார்வை அதுதான். சசிகலா தெளிவா சொன்னேன். இது அவர் உறுதிப்படுத்துறாரு. கிட்டத்தட்ட 4 முனை போட்டின்றத உறுதிப்படுத்துறார். அதிமுக கூட ஒரு கட்டத்தில் காத்திருந்தாங்க, அமைதியா இருந்தாங்க, விமர்சிக்காம. அதிமுக விமர்சிக்க தொடங்கினார். ஒருவேளை நாளை நான் பாஜகவோட வரலன்னு சொல்லிட்டாருன்னா என்ன ஆகும்? ஐயநாதன் சொல்றாரு, இல்ல தெரிஞ்சுதான் கூப்பிடுறாங்க, ஏதோ நடக்குது. இப்படித்தானே இவங்க தமிழ் தேசியத்தை எழும்ப விட்டாங்க. ஆர்கேனர்ல தமிழிசை மேல உள்ள இதுல தானே இலகணேசன், பொன்னாரு, வானதி எல்லாம் சேர்ந்து நோட்டாக்கில போன இடத்துல தானே தமிழிசை தலைவராக இருக்கும்போது அவங்களை அடிக்க தான் நினைச்சு கட்சியை அடிச்சு சீமான் தமிழ் தேசியம் இந்துத்துவ அடிச்சு அந்த இடத்துக்குள்ள எழுது. நான் சொல்றது டேட்டா. அதே மாதிரி விக்கிரவாண்டியில எடப்பாடிய களத்துக்குள்ள வர விடாம தற்குறி, அந்த வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை தான் சொன்னேன். அவர் சொன்ன வார்த்தை தான், அண்ணாமலை சொன்ன வார்த்தை சொல்லி எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளே இல்லை, அவருக்கு என்ன ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி இருக்குன்னு 30 விழுக்காடு எடுத்த அண்ணாமலையை பலகீனப்படுத்துறதுக்கு ஈரோடு கிழக்கு கண்டஸ்ட் பண்ணாம இந்த நவக்கிரங்களாட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் காலவாரி கொடுக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் களத்துக்குள்ளே வர விடாம சீமானுக்கு அந்த 18 விழுக்காடு ஓட்டுக்கும் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி அண்ணாமலை எடுத்த ஓட்டுக்கு லீடர் ஆக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. சோ இவங்களுக்கு ஓனர்ஷிப் பார்ட்டி அல்ல. சோ நீங்க சொல்றது ஒரு உள்ளடி அரசியலின் வெளிப்பாடு தான் இது. கண்டிப்பா அவங்க தெரிஞ்சுக்கிட்டே சும்மா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க. பார்ட்டி ஓனர்னா நம்ம கட்சி பாதிச்சிட கூடாதுன்னு ஸ்டாலினுக்கு அதுல ஒரு கூடுதல் குறைவு, கவனமா பேசணும்னு இருக்கும். அதே மாதிரி எடப்பாடிக்கு அதுல இருக்கும், விஜய்க்கு அப்படி இருக்கும். இது யார் கட்சியோ என்னவோ என்னன்னு நினைச்சுக்கிட்டு நமக்குள்ள இம்பார்ட்டன்ஸை மட்டும் சீக் பண்ணக்கூடிய தமிழிசை போன்றவங்களுக்கெல்லாம் அவங்க ஆர்கேனர்ல பண்ணி. ஐயநாதன் சொன்ன பாயிண்ட்ன்றது பாஜகவுக்கு ஒரு திட்டம் இருக்கு, எப்படியாவது உள்ளுக்கு கொண்டு, அது எந்த வகையிலும் ஒரு வார்த்தையை கூட போடுறாங்க. ஐயநாதன் கருத்தை நான் மறுக்க வரல, என் கருத்தை நான் பதிவு பண்றேன். ஜனநாயகம் படம் பெற்ற நெருக்கடி, சசிகலா அம்மையாருக்கு மெஜாரிட்டி இருந்தும் கவர்னர் வரல, 187 இடத்துல செலக்டிவ் ரைடு, A1 அபட்டட் ஆன பிறகு கன்விக்ஷன், இந்த மாதிரி நடந்த ஒரு தன்மைக்குள் யாருக்கு லஞ்சம் கொடுத்தான்னு இன்னைக்கே தெரியாம சிம்பலுக்கு லஞ்சம் கொடுத்ததாட்டு தினகரன் மேல ஒரு வழக்கு, சசிகலா உறவினர் மேல ஒரு வழக்கு, அந்த மாதிரிப்பட்ட ஒரு தன்மையை நான் ஜனநாயகம் படத்துல பாக்குறேன். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா பாஜக தலைமை விரும்பல, இங்க இருக்கிறவங்க சும்மா அழைப்பு விடுக்கிற மாதிரி விடுக்கிறாங்க, அதனால அவங்கள குறைச்சு மதிப்பிடல. அவங்க முக்கியமான தலைவர்கள், அவங்க சொல்றது தவறா போயிரும் சொல்ல வரல, என் கருத்து இது. பட் அப்ப ஏன் வெளிப்படையா அதை பேசணும்? இது உள்ளடி அரசியல்னு மட்டும் புரிஞ்சுக்கிறதா, இல்ல ஒரு வலிமையான அணியை கட்டுவோம், திமுகவை வீழ்த்த எல்லாம் ஒண்ணு சேருவோம்? எப்படிங்க உங்க கையில ஓட்டு வர இல்லாத
பணத்தை இன்னொருத்தருக்கு எப்படிங்க கடன் கொடுக்க முடியும்? விஜய் களத்துக்குள்ளே வரலீங்க, அவர் கையில எப்படிங்க ஓட்டு வரும்? அவர் நின்னாதானங்க ஓட்டு வரும். ஐயா, இது எப்படி வெளிப்படையான அழைப்பா இருக்குது? அதனாலதான் பியூஷ் கோயல் சொன்னதுல இருந்து நான் ஆரம்பிச்சேன். நான் இப்ப தம்பி சொல்லக்கூடியது வந்துட்டு பாத்தீங்கன்னா உள்ளடி இருக்கலாம், நான் மறுக்கல, அது ஒரு அரசியல் கட்சி சம்பந்தப்பட்டது. பியூஷ் கோயல் கமலாலயத்துல வந்து விஜய் அட்டாக் பண்றதை விட நிறுத்துங்க, ஏன்னா ஈ கேன் பி அ கேம் ஸ்பாயிலர் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் பெறக்கூடிய ஓட்டு நமக்கு வரக்கூடிய ஆன்டி டிஎம்கேனுடைய ஓட்டை வந்துட்டு அடிச்சிடும். அப்போ அப்படின்னு சொல்லும் போது தலைமைக்கும் அந்த பர்செப்ஷன் இருக்குது. பின்னாடி வந்துட்டு தம்பி சொல்ற மாதிரி இவர் ராகுலுக்கு பின்னாடி போலாம், அடிக்கலாம், அதெல்லாம் 26 அப்படின்னு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விட்டுறக்கூடாது இவரை. இப்ப இதுல எந்த இடத்துலயும் வந்துட்டு பாஜக எதையும் இழக்க போறது இல்லை விஜயை கூட்டு வர்றதுனால. விஜய்க்கு பெரிய இழப்பு, ஏன்னா கொள்கை ரீதியான ஒரு தூணை அவர் தட்டி விட்டு வரணும். அதுக்கு அவர் என்ன சொல்ல போறாரு? நம்ம ஒழிக்க வேண்டிய முதல் எதிரி அப்படின்னு திமுகன்னு சொல்றது, அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒன்னா சேர்ந்துக்கலாம், அந்த வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு அததான் தமிழிசை சொல்றாங்க. அதேதான் இவங்களும் போட்டு எடுக்கிறாங்க. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். தலைமையும் விஜயை எடுக்கத்தான் பார்க்கிறது. இல்லாட்டி அவங்க ஏன் வந்துட்டு இந்த ஜனநாயகன் படத்தெல்லாம் போட்டு இந்த அமுக அமுக்குறாங்க? ஒண்ணும் இல்லையா? இப்போ இதுல இப்ப திமுக கூட்டணியில் ஒரு கட்சி வரணுமா அப்படின்னு கேட்கிற போது நான் திரு செல்வ பெருந்தகை அவர்களை கேட்டிருக்கிறேன், சண்முகம் அவர்களை கேட்டிருக்கிறேன், திருமாவளவன் அவர்கள் கூட என்ன சொல்லுவாங்க, பாமக தொடர்பாக திமுக தலைமை என் ஸ்டாண்டுக்காக நான் எடுப்பேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர எல்லாமே தலைமை திமுக தலைமை தான் முடிவெடுக்கும்னு. இங்கு வந்து அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில ஒரு பெரிய விமர்சனம்லாம் போறப்ப இவங்க அழைப்பு விடுக்கிறாங்கன்னா அப்ப பாஜக ரொம்ப விரும்புதா விஜய? அப்ப இபிஎஸ் ரோல் என்ன, அதெல்லாம் என்ன, அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அவரும் விரும்புறாரு. சண்டை விஜய் தொடங்கிட்டாரு, அதனால இவங்க பதில் அடிக்கிறாங்க. எல்லாருக்கும் விருப்பம் இருக்குன்றது தானே ரவீந்திரன் சாமி. அப்ப அந்த அளவுக்கு பலகீனமா இருக்கிறாங்க. ஒரு இப்போ நீங்க சுதாகர் ரெட்டிட்ட நானே பேசினேன், அவர் கோயல் சொன்னது அண்ணனுக்கு கிடைச்ச தகவல். நானே சொல்றேன், சுதாகர் ரெட்டிட்ட பேசினேன். சுதாகர் ரெட்டி என்ன சொன்னாருன்னா, விஜய் வந்து பெரிய ஸ்டாரா இருக்கலாம், பட் ஹீஸ் அல்லு அர்ஜுன் தான். பவன் கல்யாண் பல நிரூபிச்ச ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணாரு. விஜயகாந்த் பல நிரூபிச்ச ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணாரு. சிவாஜி பல நிரூபிக்கல, ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியல. அதுல ஐயநாதன் சொல்ற பாயிண்ட், பாஜகவுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லையே, விஜய் தானே அதெல்லாம் பத்தி யோசிக்க. என்ன இழப்பதற்கு இருக்கு? இப்ப 26 சென்ட்ரிக்கா தமிழிசை எம்எல்ஏ ஆனா போதும்னு நினைப்பாப்ல. அண்ணாமலை தமிழ்நாட்டுல ஒரு தேசிய சக்திக்கு காமராஜ் மூப்பனாருக்கு ஒரு லீடர் ஆவாருங்கிறது ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். இவங்க ஆஸ்பிரேஷன் எம்எல்ஏ, அண்ணாமலைக்கு ஆஸ்பிரேஷன் லீடர். அது லீடர் மெட்டீரியல் அவரு. அண்ணாமலை எதிர்ப்பாரு, அதனால தான் அண்ணாமலை அடிச்சிருக்காரு. நீங்க 3 தான் வந்தீங்க, இது பிரசாந்த் கிஷோருக்கு 23 சொன்னீங்க, 3 சொல்லிருக்கீங்களா? மோடிக்கு ஆஸ்பிரேஷன் இங்க எம்பி சீட்டு ஜெயிக்கணும். மோடி விசுவாசிகளுக்கு ஆஸ்பிரேஷன். நாளைக்கு விஜய் எடப்பாடியை ஏமாத்துற மாதிரி மோடியை ஏமாத்துவாரு. அப்ப அவர் சக்தி ஆகிறது 29 மோடிக்கு ஆபத்து, சசிகலா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறது. சுருக்கமா சொல்றீங்களா? பவன் கல்யாண் கூட பாஜக எதிர்ப்பாளராக தான் அரசியல் ஆரம்பிச்சாரு. அப்புறம் எப்படி பாஜக கூட்டணியில இருந்துட்டு அமைச்சர் ஆயிருக்காரு? நிரூபிச்சுட்டு வந்துட்டாரு. எதிர்க்கிறதும் பிஜேபி ஆதரிச்சு போறதும் அப்படின்றதும் கொள்கை ரீதியா ரொம்ப பெரிய முரணது. அதையே செஞ்சுட்டு அரசியல் இருக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்கன்னா இவங்க ஏத்துக்க மாட்டாங்களா? கிட்டத்தட்ட பாக்கி 4 முனை போட்டின்ற அளவுல எல்லாம் நம்மளே பேச ஆரம்பிச்சிட்டோம், உறுதியாச்சு அப்படின்னு. சீமானவர்கள் அவங்க நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறப்ப மீண்டும் திரும்பவும் அழைப்பு வருது விஜய்க்கு. நீங்க அது என்ன திரும்பவும் அதை 3 முனை போட்டியா மாத்திர முயற்சியா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது பேக் எண்ட்ல ஏதாவது நடக்குதா? போகுது. நான் இன்னொரு டைமென்ஷன் பார்க்கறேன். அது என்னன்னு 2 வரியில பின்னாடி சொல்லிடுறேன். முதல்ல கமல்ஹாசன் படத்துல வரும், கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியாது, இருந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லுவார்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி இன்னைக்கு இந்த தமிழிசையினுடைய நேர்காணல்ல வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கல, வந்தா நல்லது, வந்தா லாபம் அப்படின்ற பார்வை தான் தொனிச்சுது எனக்கு, நான் பார்த்த ஒன்று. 2வது தமிழிசை தான் சொன்னாங்க, கட்சி மேலிடம் அதை பற்றி ஒரு சீரியஸா கவனம் செலுத்தியதா தெரியல. 2. 3வது அப்படியே இருந்தாலும் இவங்கெல்லாம் சொல்றாங்கனாலும் இன்னொரு டைமென்ஷன் என்னன்னா, திஸ் இஸ் எ மெசேஜ் டு காங்கிரஸ். காங்கிரஸும் தாவேக்காக ஒன்னா சேரும் அப்படின்னு பரவாயில்ல சில நாள்ல பேசப்படுகிறது. அது யுகம் தான், எல்லாமே யுகம் தான், எல்லாமே விவகாரங்கள் யுகங்கள் தான். அது வந்து திமுக இருந்து காங்கிரஸ் வெளியேறி தாவேக்காவோட கூட்டு சேருகிறது. இதெல்லாம் நம்ம எல்லாம் சில நாட்களை பேசிட்டு வரோம். போகாத, இங்க வா என்று காங்கிரஸை பலவீனப்படுத்துவதாக
அர்த்தம். நீங்க பாஜகவோ காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். சாரு இல்ல நீங்க சொல்றதுலயே அந்த புள்ளியே திரும்பவும் அடிக்கோட்டிட விரும்புறேன். காங்கிரஸ்க்கு மெசேஜ், எப்பா நீ விஜயை நம்பிலாம் வெளியில வந்துடாத, நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம்னு மாதிரி சொல்றாங்களா? அது காங்கிரஸ் ஒரு விதமான கிளி ஏற்படுத்துது தான். ஓ ஐயோ அப்படியா, பிஜேபி தாவேக்கா ஒன்றா சேர்ந்துருமா? ஏன்னா தாவேக்கா பிஜேபி கொள்கை தெரியும் சொல்லிட்டு அப்படியே பாஸ் பண்ணிடுறாங்க. சார் கொள்கை கூட்டணி அப்படின்னு பேசுறது நீங்க சொன்னது நல்ல பாயிண்ட் பாக்கி, ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய பாயிண்ட். ஆனா உண்மையில் மோடியோ அமித்ஷாவோ இல்ல குறிப்பா மோடி அவர்கள் திமுக அணியில காங்கிரஸ் இருக்கணும்னு விரும்புவாரா வெளியேறணும்னு விரும்புவாரா? வெளியேறணும்னு நினைக்கிறேன். திமுகவும் பலவீனமடையும், காங்கிரஸும் பலவீனம். வெளியேறிடு, ஆனா தாவேக்கா பக்கம் போயிடாத. ஒருவேளை அவருக்கு இருக்கிற மாசுனால நீ பலன், அதாவது பாஜக பொறுத்தவரை முதல்ல அவங்க கண்ணாடி போட்டு பார்க்கறது காங்கிரஸ் தான். நான் சொன்ன நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்னு ரவீந்திர சார் சொன்னது, அதில் என்ன பாயிண்ட்னா எப்போவுமே காங்கிரஸுக்கு ஒரு நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், பாஜகவுக்கு ஒரு நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், தேசிய பார்வை இருக்கும். தேசிய அளவில் தான் பார்ப்பாங்க, ராகுல் உள்பட. இல்லை, நான் ஒரு பாயிண்ட் நம்ம ரொம்ப சுருக்கமாக இந்த புள்ளியிலேருந்து பேசுவோம். வெளிப்படையான அது அறிவுரையா இருக்கலாம், வந்தா நல்லா இருக்குன்னா அது உள்ளுக்குள்ள என்ன வரணும்ன்ற ஆசை இருக்கிற மாதிரி தான் பாக்கி இதுல. ஆமா, நயினார் நாகேந்திரன் அது நல்ல கருத்து தான்றார். ஆனா அவர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி விஜய் குறித்த நீங்க எந்த கேள்வி அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்டாலும் அதெல்லாம் சாதாரணம் இல்லைங்க, அவர் கொள்கை வேற வேற, எங்க கொள்கை வேற, இதெல்லாம் சேர்ந்தா ஒர்க் அவுட் ஆகுமான்லாம் தெரியும். அப்ப ரெண்டு விதமான கருத்து இருக்கு பாஜகக்குள்ளேயே. இப்ப என்ன பாஜக நினைக்குது உண்மையில்? நீங்க சொன்னது அண்ணாமலை சொன்னது. ஆமா ஆமா, அதுக்கு ஒரு பார்வை இருக்கு சார். இப்போ 1+1 2 நம்ம கணக்கு, இது அரித்மெட்டிக். நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் 1979 மக்களவை தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றது. அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த போது வீழ்த்தினாங்க. ஆனா அதே கூட்டணி சட்டப்பேரவை தேர்தலில் 0 படுதோல்வி அடைஞ்சாங்க. சோ ஒரு இடத்துல முடிச்சிடுறேன் நான், என்னுடைய பார்வை என்ன சொல்றேன், தோல்வி அது கரெக்ட். நான் அதுக்கான பார்வை ஒவ்வொன்னா வர்றேன் நான். ஒன்று இதுவும் அதுவும் சேர்ந்தா பலன் கிடைக்காதுன்றது அது 0 ஆகும். இதுவும் அதுவும் சேர்ந்தா, ரெண்டு கட்சிகள் கூட்டணி சேர்ந்தா 2006 தொடங்கப்பட்ட தேமுதிகவும் அனைத்து இந்திய அதிமுகவும் 2011 சேர்ந்த போது மகத்தான வெற்றி அதிமுகவுக்கு. விஜயகாந்த் கட்சிக்கு லாபம், 25 பேர் எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க, அவரே எதிர்கட்சி தலைவரானார். சோ 8 விழுக்காடு நிரூபிச்சவர், 10 விழுக்காடு நிரூபிச்சவர், இத மறைச்சிட்டு தமிழிசை போன்ற தலைவர்களை பேசுறதா அப்பத்தங்கற வார்த்தை பெரிய தலைவருக்கு சொல்றாரு. அவர் சொல்லட்ட, அவர் என்னோட பார்வை பதிவு தேமுதிக அழைச்ச மாதிரி நான் என்ன நான் அதெல்லாம் சொல்ல வரேன் சார். ரெண்டு கட்சி முரண்பட்ட கட்சிகள் கூட்டணி சேரும்போது ஒரு பக்கம் பலன் 100% பலன் கிடைக்கும், ஒரு பக்கம் ஒரு தரப்பினர் ஒரு சில சமயம் 50% கிடைக்கும், ஒரு சில சமயம் 0 கிடைக்கும். மக்கள் நீதி மையம் தனித்து மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு 2019 கணிசமான பர்சன்டேஜ் கிடைச்சது. திமுகவோட இணைந்த பிறகு அதோட பர்சன்டேஜ் குறைஞ்சது. சோ மாறும். இல்ல எனக்கு நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸுக்குள்ள போறதுக்கு முன்பே பாஜகவுக்கு அப்படி எண்ணம் இருக்கா, விஜய் எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்களா? அதான் இப்ப என் கேள்வி. இந்த பேச்சை எப்படி இல்ல அவங்க கொண்டு வரதில்லை, அவங்க விளையாடுவாங்க. பிஜேபி 100% கேம் விளையாடுற அரசியல் கட்சிகள். அதுல எப்படி யாரு காய நகர்த்தணும், எப்படி மிரட்டணும், எப்படி ஸ்டேட்மெண்ட் விடணும், ஒரு பக்கம் ஒருத்தர் சொல்ல வச்சுட்டு இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் சொல்ல வச்சுட்டு இதுல எது சரியா இருக்கோ பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி செய்யக்கூடிய ஆட்கள். இது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் முரண்பட்ட காலங்களில் அந்த உத்தியை கடைபிடித்தாங்க. அதுக்கான விஷயங்கள் தரவுகள் உண்டு. என்னன்னா இது மெசேஜ், காங்கிரஸுக்கான மெசேஜ். காங்கிரஸையும் திமுக விட்டு வெளியேறிடுச்சுன்னா தாவேக்காவுடன் போக முடியாத ஒரு சூழலை உருவாக்கி அதையும் பலவீனப்படுத்துறோம். திமுகவை இல்ல, இதுல இன்னொன்று, நீங்க எதிராளியை பலவீனப்படுத்துற இடத்தை பத்தி பேசுறோம். இவர்கள் பேச்சு இருக்குல்ல, இது ஒரு பலவீனத்தின் குரல் இல்லையா? நாங்க 30% வச்சிருக்கிறோம், நீங்க 5% அப்படின்னா தன்னளவுல நீங்க வந்தாதான் ஜெயிக்க முடியும்ன்ற துணி இதுக்குள்ள இருக்கா இல்லையா? அது பார்க்கலாம். சார் சொல்றது ரவீந்திரன் சொல்றதுல சரியானது. அன்டெஸ்டட் பார்ட்டி எதுவும் நீங்க சொன்ன மாதிரி பவன் கல்யாணம் தம்பி ஐயனா சொன்னாரு, அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சொன்னோம், எல்லாருமே ஒரு களத்தில் நின்று தந்தவங்க. விஜய்ச்சிக்கு ஒரு கணிசமான இடங்களை பெற்றவர் நாம் தமிழர் உட்பட. ஆனா இவர் இன்னும் அன்டெஸ்டட் பார்ட்டியா இருக்கு. இந்த கணக்கெல்லாம் ஒத்து வராது. நீ அவள் கொண்டு வா, நான் உண்மை கொண்டு வரேன், அந்த கதை கூட நடக்காது. என்னன்னா இது ஒரு மறைமுகமான மெசேஜ் இவர்கள் பேசுகிறார்கள். ஒன்று. இரண்டாவது காங்கிரஸே
ஒரு ஒரு குழப்ப நிலைக்கு கீப் அப் பண்ணணும். இது நேஷனல் லெவலில். இன்னொன்று, ராஜாஜி அண்ணாவை பற்றி சொல்கிறாங்க. அந்த கூட்டணி கூட, நான் அதை சொல்ல வந்தேன் என்னன்னா, அது கூட நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் தான். தனிப்பட்ட முறையில் ராஜாஜிக்கு காமராஜர் மேலே வெறுப்பு, அதனால தான் ஆட்சிக்கு எதிராக அண்ணாவோட கை கோத்தாருன்னு சொல்லுவாங்களே தவிர, நேஷனல் லெவலில் காங்கிரஸுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் சுதந்திரா பார்ட்டி எடுத்தது. சுதந்திரா பார்ட்டி வெறும் ராஜாஜி மட்டும் இல்லை, மினு மசானி, என்ஜி ரங்கா, பிலு மோடி போன்றவர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஒரிசாவில் சுதந்திரா கட்சி ஆட்சிக்கு வந்தது. சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றது நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், அந்த பார்வையில இருக்காங்க. இந்த அந்த உதாரணம் இங்க பொருந்தாது. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லுங்க. நீங்க சொல்றது பார்வையாளர்களுக்கு புரியணும்ன்றதுனால தமிழிசை சொன்ன அந்த உதாரணம் இங்க பொருந்தாதுன்னு சொல்ல வரீங்க. இங்க வருது. அது சொல்ல போனா அவங்க தனிப்பட்ட முறை அது சொல்லல, இது என் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லல. ஆனால் கிட்டத்தட்ட தனிப்பட்ட கருத்தாக தான் நமக்கு தெரியும். பேசலாம். சுவாமிநாதன், நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழிசை? ஏன்னா நான் திரும்ப அந்த இடம் தான். விஜய் அவர்கள் பேசினப்ப 4 முனை போட்டி, அதுல விஜய் ரொம்ப நுணுக்கமா சீமான் அவர்களை தவிர்த்து விட்டு தான் பேசுறாங்க. கிட்டத்தட்ட 3 முனை போட்டின்னு சொல்றாங்க, 4ன்றாங்க. அதுல திமுக தான், அடுத்து பாஜக தலைமையிலான மற்றும் சில கட்சிகள் நம்ம களமாட போகிறோம்னு அவர் நிலைப்பாட சொன்ன பிறகு ஏன் இது பேச்சு போகுது? அப்ப ஐயநாதன் அவர்கள் சொல்ற மாதிரி திரும்பவும் ஏதாவது நடக்குதா, இல்ல ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்ற மாதிரி இல்ல இது உள்ளடி அரசியலா, இல்ல ஒரு பெரிய வெளிப்பாடு எம்எல்ஏ ஆகணும் எப்படியாவதுன்ற உள்ள கிடக்கையா, இல்ல பாக்கி சொல்ற மாதிரி எதிராளிகளை குழப்பற தந்திரமா? நீங்க எதை பாக்குறீங்க? நிச்சயமாக பாஜகவை பொறுத்தவரை விஜய் வந்தால் அவங்க ஆரத்தலையை வரவேற்றுக் கொள்ளக்கூடிய மனநிலையில தான் இருப்பாங்க. அது ஒரு நிலை. இன்னொன்று, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எப்பொழுதுமே தன் மனதுக்கு பட்டதை சரியின் பட்டதை பேசக்கூடியவங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே அதற்கு ஒரு முன்னுதாரணம். கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் வீதி வீதியாக சென்று ஒரு 11% ஓட்டை பாஜகவுக்கு காட்டியிருந்தார். அணியாக அவர்கள் ஒரு 18% ஓட்டு எடுத்திருந்தாங்க. ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் முதல்ல எதிர்குரலே கொடுத்திருந்தாங்க. ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருந்தா சில தொகுதிகள் ஜெயிச்சிருக்கலாம் மனம் விட்டு கூட அவங்க பேசியிருந்தாங்க. சோ அதே அடிப்படையில தான் இப்ப விஜய் அவர்களையும் அவங்க அணுகுறாங்க. விஜய் கிட்ட இதுல என்ன மிக முக்கியமான விஷயம்னா, அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக பாஜகவை மிக பலவீனப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11% ஓட்டு என்பது பாஜக வீதி வீதியாக அலைந்து எண் மக்கள் யாத்திரை போன்ற பயணங்கள்லாம் மேற்கொண்டு ஒரு 11% ஓட்டு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 கட்சிகள் கூட்டணியாக சேர்ந்து ஒரு 18% எடுக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு இவர்கள் எடுத்த உடனே ஒரு 15% கிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கொடுத்திருக்கிறதன் மூலமா வந்தா திமுகவை வீழ்த்த முடியும் என்று அழைப்பதன் மூலமா பாஜக அதிமுக இன்றைய சூழலை வீழ்த்த முடியாது அப்படின்னு அவங்களுடைய உள்ளத்துல நினைத்திருக்கலாம். அந்த ஒரு கருத்தை அவர்கள் எப்பொழுதுமே மனதில் பட்டதை சொல்லியிருக்காங்க. ஒரு கடந்த கால உதாரணத்தோடு நான் ஒப்பிட்டேன் சார். அந்த வகையில பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த கட்சி ஜெயிக்கணும், அந்த அணி ஜெயிக்கணும் என்பது ஒரு திறந்த மனதோடு அழைத்திருக்கிறார்கள். ஒன்று. இன்னொன்று, பாஜகவுக்கு விஜய் வந்தால் லாபம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட சிபிஐ என்கொயரி அவருக்கு எதிராக சென்று கொண்டிருக்கிறது. கரூர் சம்பவத்துல ஜனநாயகன் திரைப்படத்தை இன்னைக்கு வரை வெளியிட முடியாத அளவுக்கான சூழல் நெருக்கடிகள் இருக்கு. சோ இந்த இத்தனை அழுத்தங்களுக்கு பின்பும் அண்மையில விஜய் நடத்திய ஒரு கூட்டத்துல என்ன யாராவது மிரட்ட முடியுமாங்கிற துணியில பேசுகிறார். அப்ப கிட்டத்தட்ட பாஜக என்ன நினைத்தாங்கன்னா, அதிமுக என்கிற ஒரு வாசலின் வழியாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு நினைத்திருந்தார்கள். பட் இங்க திமுகவுக்கு மாற்ற அதிமுக எப்படி இருக்கோ அதே போன்று தாவேகாவும் திமுகவுடைய கொள்கைகள் அடிப்படையிலே சித்தாந்தங்களையே எடுத்துக்கிட்டு எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லி அவரும் களமாடுறாரு. சோ அப்ப இது பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியான சூழலை தான் ஏற்படுத்தும். ஒன்று, ஆளுங்கட்சிக்கு எதிராக திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை விஜய் சிதைப்பாரு அப்படின்னு பாஜக தரப்பு நம்புறாங்க. சோ அப்ப அந்த அடிப்படையில விஜய் வந்தால் லாபம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் பாஜகவுக்கு இருக்கு. பட் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த குரலை தான் அவரும் முழித்துக் கொண்டிருக்கிறார். விஜய் வந்தா லாபம் அப்படின்னு பேசுறது, அதுல 2 முக்கியமான அம்சம் பாருங்க. கரூர் சம்பவம் நடந்த போது விஜய் தரப்புல ஒரு ஆழ்ந்த மௌனம் இருந்தது. நான் கூட்டணி தொடர்பா சொல்றேன். எல்லாருமே என்ன கணக்கு போட்டாங்க, அவர் அதிமுகவுக்கு போயிடுவார் போல இருக்கு, அந்த அணிக்கு போயிடுவாருன்னு. ஆனா அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்க. நீங்க தான் எங்களை அழைச்சிங்க, நாங்க கேட்டோமா, இப்ப விமர்சனத்துக்கு பதிலடி மாதிரி தராங்க. இப்ப இந்த வெளிப்படையான அழைப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது? கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு இந்த அழைப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை வரலன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுல. ஆமா, நிச்சயமா சார். வரல அப்படிங்கிறது என்பது பாஜக போன்ற ஒரு பெரிய கட்சிக்கு, ஒரு தேசிய கட்சி, கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே அணுகுமுறை தானே சார் கையாண்டார். கரூர் சம்பவம் துன்பியல் நிகழ்வு நடந்த போது கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம், அச்சாரம் விட்டாச்சுன்னா பேசியிருந்தார். ஆனா விஜய் வரமாட்டார் என்பதை தெரிந்த உடனே விஜயை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க. அப்ப கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவும் அந்த நிலைப்பாடை எடுக்கிற பொழுதுதான் ஆளுங்கட்சிக்கு எதிரான, அதாவது திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை அதிமுக பாஜக முழுதாக அறுவடை செய்ய முடியும். அந்த கூட்டணியிலே ஒரு தரப்பினர் விஜயை ஆதரிக்கிறதும் இன்னும் அழைப்பு கொடுக்கிறதும் இன்னொரு தரப்பினர் எதிர்த்து கொண்டிருக்கிறதும் ஒரு குழப்பமான சூழலை உருவாக்கும். குழப்பம்ன்றதுல சுவாமிநாதன், இதுல இன்னொரு இடம் ஐயநாதன் சொன்ன இடம்,
ஒருவேளை பாஜக மேலிடம் வந்து, ஏன்னா பியூஷ் கோயல் வரப்பையும் அதை சொல்லியிருக்கிறதுனால பாஜக தலைமைக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? அப்படி ஏதாவது ஒண்ணு போயிட்டு இருக்கோ, பேச்சுவார்த்தை, அப்படி ஒரு சந்தேகத்தை சொன்னாங்க ஐயநாதன். நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? நிச்சயமாக 100% பாஜக தலைமை விஜயும் உள்ள கொண்டு வரணும்ங்கிறதுதான் முயற்சி பண்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயகன் படம் வந்து இன்னமும் வெளியாகாம இருக்கு. சிபிஐ விசாரணை வளையத்துல கரூர் சம்பவத்துல இருந்துட்டு இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு புற அழுத்தங்களாக இருக்கும். விஜய் செட்டில் ஆவார்னு அவர்கள் நினைத்திருக்கலாம். அப்படி ஏதோ ஒரு அழுத்தம் இருக்க போய் தானே விஜயும் என்னை யாராவது மிரட்ட முடியுமா, இந்த முகம் மிரட்டக்கூடிய முகமானு அவர் பொதுவெளியில பேசுறாரு. அவர் வந்து என்னை ஏன் மிரட்டணும், என்னை யாராவது மிரட்ட முடியுமான்னு ஏன் பேச வேண்டிய சூழல் வருது விஜய் அவர்களுக்கு. அவங்க மிரட்டவளோ அழுத்தமோ அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டால் கூட கூட்டணிக்கு வந்தா இந்த அணி வந்து ஒரு நல்ல பலம் பெறும் அப்படிங்கிறது பாஜகவோட நம்பிக்கை. சார், நேற்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்துக் கொண்டிருந்த டிடிவி தினகரன் அவர்களையே ஒரு கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடிந்த பாஜகவால. ஏன்னா அமமுக வந்து பாஜக முன்னிலையில தான் கூட்டணியில் இணைந்தாங்க, பீச் கோயில தான் சந்தித்தார் முதல்ல. அவரையே கொண்டு வர முடிந்தவர்களால் விஜயும் கொண்டு வர முடியும்னு அவர்கள் நம்பியிருக்கலாம். இன்னொன்று, இதுல மிக முக்கியமான சிக்கல்களே நிறைய இருக்குல்ல சார். நீங்க திமுகவை வீழ்த்தணும்னா வாங்க, திமுகவை வீழ்த்தணும்னா வாங்க. விஜய் அவர்கள் திரைத்துறையிலிருந்து வந்தது திமுகவை வீழ்த்துறதுக்கு இல்ல, அது ஒரு இலக்குகள்ல பல இலக்குகள்ல ஒன்றுதான். அவர் முதல்வராக வந்திருக்காரு. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்றீங்க. நேர எதிராக பாத்தீங்கன்னா விஜய் வந்து கட்சியை அறிவித்த உடனேயே கூட்டணி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறாரு. என்னை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் வரலாங்கிறாரு. நீங்க திமுக எதிர்ப்பு என்பது சீமான் அவர்கள்ட்டே தான் இருக்கு. ரொம்ப ஷார்ப்பாவே அவரும் பண்றாரு. நீங்க இப்ப விஜய் அவர்களை மட்டும் நீங்க இன்னைக்கு அழைக்கிறீங்கன்னா விஜய் வந்தா ஒரு 15% இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சார், காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு சர்வே. ஏன் சுவாமிநாதன் இதுல இப்ப திமுக எதிர்ப்ப சீமான் அவர்களும் தான் முன் வைக்கிறாங்க அதி தீவிரமா. அவர்கிட்ட இருக்கிறது ப்ரூவன் ஓட்டு. அவருக்கு அழைப்பு இல்லை, விஜய்க்கு மட்டும் ஏன் சீமானையும் சேர்த்து சொல்லலாமே, அந்த 8ஐயும் சேர்த்துக்கலாமே, ஏன் அது வேண்டாமா? இல்ல சார், விஜய்க்கு மட்டும் ஏன் அந்த ஸ்பேஸ் விஜய்க்கு மட்டும் கிடைக்குது? அந்த இடத்துல சீமான் லீடரா இருக்காரு, நம்ம நோட்டாக்கில போயிட்டோமேங்கிற ஆதங்கம் தான் இருக்கு. ஆதங்கம் தான் இருக்கு. நம்ம நோட்டாக்கில சுருக்கமா சொல்லுங்க. ஒரு சீமான் லீடரா இருக்கிறாருங்கிற ஆதங்கமும் பொறாமையும் தான் இருக்கு. சீமான் அவர்கள் 8 செய்த ஓட்டை காட்டி இருக்கிறாரு சார். அது சீமான் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு அவர் காட்டிய ஓட்டு. ரவீந்திரன் துரைசாமி சார் அவருடைய கருத்து மிக சரியானது. ஆனா இங்க வந்து தேர்தல் ஆணையம் கூட இன்னும் வந்து முடிவுகளை அறிவிக்கல, ஓட்டு என்னல, நம்ம யாருமே இன்னும் ஓட்டு போட்டல. ஆனா விஜய்கிட்ட 15% ஓட்டு இருக்குன்னு சொல்றது பாஜக, விஜய் கிட்ட 18% ஓட்டு இருக்குன்னு சொல்றது காங்கிரஸ் கட்சியுடைய பிரவீன் சக்கரவர்த்தி. இவங்க எல்லாம் தொடர்ந்து பல கட்சிகளும் சர்வே எடுத்ததுடைய அடிப்படையில தான் சொல்றாங்க. விஜய் தரப்புல கேட்டா அவங்க 30% மேல 40% மேல தாண்டி சொல்றாங்க. பட் இங்க ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் ரசிகர்கள் இருக்கிறதை மனதில கொண்டு இன்னைக்கு வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் விஜய் வந்தால் வெற்றி பெற்று விடலாம் என்கிற அடிப்படையில ஒரு யூகம் பேசலாம். நீங்க சொல்றதை வச்சு எனக்கு விஜய்க்கு இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்ன்றது 2 தேசிய கட்சியும் அவர் இன்னும் நிரூபிக்கவே இல்லை. ஆனா 15% கொடுத்துட்டாங்க அவங்க தன்மையில் இருந்து. உங்கள்கிட்ட 18 இருக்கு, 15 தேசிய கட்சிகள்லயும் மாறுபட்ட கருத்து இருக்குது. இமேஜினரி ஓட்டுங்கிற கருத்தையே இவரு மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு. பிரசாந்த் கிஷோருக்கு 23 கொடுத்தீங்க, 3 தானே வந்துன்னு பிஜேபியில லீடர் மெட்டீரியல் அண்ணாமலையும் சொல்றாரு. தேசிய கட்சிக்குள்ள பாசிட்டிவாட்டி இருக்கு தம்பி சொல்ற மாதிரி. அது இல்ல கருத்து இருக்கு. ஐயநாதன், இது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி இருக்கு. முதல்ல அழைப்பு, மறுப்பு, திரும்ப அழைப்புன்ற மாதிரி இருக்கு. ஒரு வியூகத்தை சொல்றாங்க. முதல்ல தெரிஞ்சுங்க, ஒரு கூட்டணி வியூகம். உங்களுக்கு இலக்கு திமுக தானே, நீங்க 25 கூட வாங்குங்க, அது 0 தான், சேர்ந்தா மட்டும்தான் ஒரு வியூகத்தை சொல்லி தராங்களா? அதை கன்சிடர் பண்ண சொல்றாங்களா? இல்லை, நல்லா நீங்க பாருங்க. அந்த கரூர் சம்பவம் நடந்துட்ட உடனே மறுநாள் கருத்து சொன்ன எடப்பாடி பழனிசாமி விஜய் நேரத்தில் வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து சொன்னார் முதல்ல. ஆனால் முதல் கருத்து சொன்ன அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா, இது காவல் வந்துட்டு பாதுகாப்பு தராதனுடைய காரணம் தான் எடுத்தோன்னே அடிச்சிட்டாரு. 2வது விஷயம், குறுகலான ஒரு இடத்தை கொடுத்து அதுதான் இதுக்கு அவ்வளோத்துக்கும் காரணம்ட்டு ஹேமமாலினி தலைமையில் ஒரு குழு வச்சு சொன்னாங்க. அப்போ பாஜக அன்னைக்கு குறி வச்சிருச்சு. அதுல இருந்து விஜய் சைலண்டா இருக்கிறாரு. அவர் 3வது நாள் கொடுத்த வீடியோவில் கூட எனக்காக நின்று ஆதரவாக கருத்து கூறிய அரசியல் நண்பர்களுக்கு நன்றி சொல்லிட்டாரு. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, அதுக்கு பிறகு அவர் எந்த இடத்துலையும் பாஜக அவனுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், அது இது எதுவும் விமர்சிக்கல. இந்த கீழே இருந்த மற்றவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க தான் அப்பவே சொல்லிட்டோமே, நாங்கள் தான் அன்னைக்கே சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஒழிய விஜய் எந்த இடத்துலையும் ஆன்டி பிஜேபி கருத்தை சொல்லவே இல்லை. அதான் பட்ஜெட்டு கூட எதுக்குமே சொல்றது இல்லை. அவர் முடியுமா பட்ஜெட்டை பத்தி கருத்து சொல்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. அந்த சைலன்ஸ் பார்த்துட்டு பாஜக சரி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல, அந்த ஒரு சைலண்டே வந்துட்டு ஒரு கால்குலேட்டட் அரசியல் மூவ்ன்றேன். விஜய் தரப்புல இருந்து இருக்கக்கூடிய மூவ்ன்றேன். நான் உன்னை எதிர்க்கல, என்ன விட்டுரு,
அப்படின்ற மாதிரி அவங்க வாங்கன்றாங்க. இப்ப நீங்க விட்டுற முடியாது, உள்ளுக்கு வாங்கன்னு கேக்குறாங்க. இல்ல உள்ளுக்கு வாங்கன்றது அது மூவுங்க. விஜய் சத்தனுடைய இது என்ன அப்படின்னா, நான் ஒரு பாஜக எதிர்ப்பாளன் இல்ல. இப்ப இவர் என்ன சொல்றாரு ஈரோட்ல, களத்தில் சம்பந்தப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எக்ஸானிரேட் பண்றாங்க. பிஜேபி அவர் வந்து விட்டுறாரு கழட்டி. இவங்க களத்திலேயே ஆக்டிவா இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு பாஜக திமுக சொல்லிடுறாரு. இவங்களெல்லாம் நான் எதிர்க்க போறது இல்ல பாச சொன்னாரா இல்லையா? என்ன அர்த்தம் அதுக்கு? இவங்களை எல்லாம் எதிர்க்காது நீங்க என்ன பாச தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பண்ண போறீங்க? இருக்கா இல்லையா? அப்போ இவ்வளத்தையும் சொன்னது மட்டும் இல்லாம ஒரு பொதுக்குழுவை கூட்டுறீங்க. கூட்டணிகள் யாரோட போறது அப்படின்ற முடிவை தலைவர் தான் எடுப்பாருன்னு ஒரு தீர்மானம் வாங்கி வச்சுக்கிறீங்க. எதுக்காக? உங்க தலைமையில தான் உங்களுடைய முதலமைச்சராக ஒத்துக்கிறவங்க தான் நான் கூட்டணி அப்படின்னு சொன்னதுக்கு இந்த தீர்மானம் வேணாவே, அதான் என்னைக்கும் சொல்லியாச்சா. அப்ப என்னன்னா இவரு ஆன்டி டிஎம்கே அப்படின்ற ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டு பவர்ஃபுல்லா நகர்த்துறதுக்கு ஒரு சரியான சூழலை பாக்குறாரு. அந்த சூழல் எப்ப வருதுன்னு தெரியல. அது வரைக்கும் பாஜகவினுடைய டிராப்பு அந்த வலை விரிந்தே இருக்கிறது. எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். இப்ப அமமுக அதிமுக யாருமே எதிர்பார்க்கல. ஆனா 2 நாள்ல அந்த மாற்றம் நிகழ்ந்த மாதிரி ஐயநாதன் சொல்றது அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கு அங்கங்க. திடீர்னு அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றாரு. அப்படி விஜய் கூட்டணிக்குள்ள போயிருவாரா? அப்படி வாய்ப்பு இருக்கா என்ன? இல்ல சார், கூட்டணிக்குள்ள அவர் போறதுக்கான வாய்ப்பு என்பது ரொம்ப இருக்கவே இருக்காதுன்னு தான் நான் பாக்குறேன் சார். ஒன்றை வந்து அவர் வந்து தொடக்கத்துல இருந்தே சொல்றாரு சார், 2 பேருக்கு இடையில தான் போட்டி, ஒன்று திமுக இன்னொன்று தாவேகா, இந்த 2 பேருக்கு இடையில தான் போட்டி என்றுதான் அவர் தொடர்ந்து கட்டமைக்கிறார். அது அவர் இதுல பாஜகவை எதிர்க்கல அப்படிங்கிறது வீரியமாக எதிர்க்கல, ஒரு கொள்கை எதிரி என்ற ஒரு பிக்ஸ் செஞ்சிருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்க திமுக எதிர்க்கிற அளவுக்கு ஆற்றலோட அவர் எதிர்க்கவும் முடியாது. 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில, ஒரு மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கு, ராஜ்யசபால உறுப்பினர்கள் இருக்காங்க, இந்தியா கூட்டணி என்கிற ஒரு முகவரியும் திமுக இருக்கு. அவர்கள் எதிர்க்கிற அளவுக்கு பாஜகவை ஒரு புதிதாக ஒரு அரசியல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவ்வளவு வீரியமாக எதிர்த்து விட முடியாது. இன்னொன்று அவர் வந்து திமுகவை எதிர்ப்பது போன்ற ஒரு பாஜகவையும் எதிர்த்தாருன்னா இன்னொன்னு மிக முக்கியமான விஷயம் இருக்கு சார். நீங்க பாஜக இவருக்கு வலை விரிக்குதானா? நிச்சயமா விரிக்குது. இவர் அந்த அழுத்தங்களுக்கு உட்படுவாரானா அது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், RSS ஓட அதிகாரப்பூர்வ பத்திரிகை ஆர்கனைசர் அப்படிங்கக்கூடிய ஒரு பத்திரிகை வந்துட்டு இருக்கு சார். அது ஒரு மாத இதழ். அதோட வெப்சைட்ல கடந்த ஜனவரி 12ஆம் தேதி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அந்த கட்டுரை வேற ஒண்ணும் இல்ல, ஜனநாயகன் படம் தொடர்பான விசாரணை ஒரு பக்கம், அந்த சம்பவம் ஒரு பக்கம், அவர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவது தொடர்பான அந்த செய்தியில தலைப்புல இருந்து கடைசி பாயிண்ட் வரை விஜய் என்கிற பேரை ஜோசப் விஜய் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப அவங்க ஒரு வகையில இவருக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும்னு நினைத்து கூட்டணிக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க மீண்டும் மீண்டும் ஜோசப் விஜய் என்பதாக ஆர்கனைசர் வந்திருக்கு. ஜனவரி 12ஆம் தேதி அது வெளியா இருக்கு, இணையதளத்துல வெளியா இருக்கு. ஆர்கனைசர் RSS உடைய பத்திரிகை. அது மாதத்திற்கு ஒரு இதழாகவும் வருது. அப்ப அந்த அளவிற்கு அவர்களுக்கு வந்து ஒரு மனநிலை என்பது அப்படித்தானே இருந்து கொண்டிருக்கு. நீங்க சொல்ற பாயிண்ட நான் ரொம்ப நுணுக்கமா போய் பார்த்தா மோடி அவர்கள் பாக்குற மாதிரி RSSம் விஜய தள்ளி வச்சுதான், நேச சக்தி எல்லாம் இல்ல, எதிர் சக்தியா தான் பார்க்கும். அப்ப கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம் மாட்டாங்க, வேற நெருக்கடின்றதுதான் உங்க பாயிண்டா சுவாமிநாதன்? ஆமா சார், அதாவது அதிகபட்சமா அழுத்தம் கொடுத்து அவரை பாஜகவுக்கு எதிராக எதுவும் செயல்படாமல் எந்த நகரும் செய்ய முடியாமல் தடுக்கணும்னு நினைப்பாங்க அந்த சிபிஐ விசாரணை மற்ற அதிகார அமைப்புகளின் மூலமாக. அதுதான் அதிகபட்ச இதா எங்க குறுக்கிட விரும்பி சுருக்கமா ஒரே ஒரு விடயம் தான். இப்ப மோடிஜி போய் தமிழ்நாடு கண்ட அலர்ஜி அப்படின்னு பேசிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டாருல்ல. நீங்க திமுக எதிர்ப்புல பாஜகவினுடைய திமுக எதிர்ப்பு அப்படின்றத நீங்க டிஃபீட் பண்ண வேண்டிய அவசியம் அரசியல் கட்டாயம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்போ அதை விட்டுறீங்கல்ல நீங்க. 2 பாயிண்ட் தான் இப்ப விவாதம் வேற ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கு. சுவாமிநாதன் சொன்ன பாயிண்ட் ஒன்னு, அவரை கூட்டணிக்குள் கொண்டு வந்து நம்பர்ஸ் அதிகமாக்குறது, அர்த்தமேட்டிக்கா பலமான, இல்லைன்னா அவர் டோனை சாஃப்டன் பண்றது. இது 2 தான் திட்டமா? எப்படி புரிஞ்சுக்கிறது ரவீந்திரன்? சுவாமிநாதன் கருத்தை நான் ஏத்துக்கிறேன். தெளிவா அந்த RSS பார்வையில இருந்து சாமிநாதன் தம்பி கரெக்டாவே தன் கருத்தை பதிவு பண்ணாரு. அண்ணனுக்கு கருத்து வந்து 26 சென்ட்ரிக்கா ஐயநாதன் அண்ணனுக்கு கருத்து கரெக்ட். அவரு இன்னைக்குள்ள 26 எலெக்ஷனை மட்டும்தான் பாக்குறாரு. நம்ம அன்னைக்கே சசிகலா அம்மையார் பற்றி பார்க்கும்போது இவங்க பலம் பெற்றா ராகுல் காந்தி கூட போவாங்க. விஜய் 26ல பலம் பெற்றா 29ல ராகுல் காந்தி கூட போவாரு. அவர் வரும்போதே மோடிய கொள்கை எதிரின்னு சொன்னது பிரச்சனை இல்லை. ஆனா சஞ்சய் காந்தி இறந்த பிறகு ராஜீவ்காந்தியை கொண்டு வந்த காங்கிரஸ் வாரிசு அரசியல் இல்ல. போபர்ஸ்ல ராணுவ தளவாளத்தில் ஊழல் பண்ணின காங்கிரஸ் ஊழல் இல்ல. ஆளும் உரிமையை தாண்டி அராஜகமா ஆண்ட இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காந்தி எல்லாம் கரெக்ட். அப்போ நீங்க இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது சொல்றது முக்கியமான பாயிண்ட். பாஜக எப்படி செலக்டிவ் சைலன்ஸ் இருக்கோ காங்கிரஸ் கிட்டயே அவர்கிட்ட சைலன்ஸ் இருக்குன்றீங்க. இந்த நிலைப்பாடு தான் மோடி வந்து ரொம்ப
தெளிவா ஜெயலலிதா அம்மையார் சரி. டைம் டு லீடு போட்டதும் தலைவால அடிச்சார் பாத்தீங்களா? Okay. அதை விட 100 மடங்கு ஷார்ப்பானவர் மோடி. பாக்கி இவ்வளவு நுணுக்கமான புள்ளிகள் எல்லாம் நம்ம தொட்டு பேசிட்டு இருக்கோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? வாட் நெக்ஸ்ட்? இல்லை இப்போ தாவேகாவை காமிச்சு திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தாவேகாவை காமிச்சு ஒரு பிளாக்மெயில்ன்ற வார்த்தை கொஞ்சம் கொச்சையாக இருக்கலாம், ஒரு மெசேஜை அனுப்புகிறது திமுக தலைமைக்கு. அதுதானே கடந்த சில காலம் நடந்தது. இதே மாதிரி தாவேகாவை காமிச்சு காங்கிரஸுக்கு ஒரு மெசேஜை பாஜக அனுப்புகிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். என்ன மெசேஜ் காங்கிரஸுக்கு இதுல? ஒன்று, நாங்கள் அவங்கள இழுத்துப்போம், உங்களுக்கு வேற வழியே கிடையாது, திமுகவோட தான் இருந்தாகணும், தனியாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது காங்கிரஸ் கட்சி, நீங்கள் அங்கேயே இருங்க, உங்களை அங்கே அவங்க பார்த்துப்பாங்க, உண்டு இல்லை. நீ கிட்டத்தட்ட திமுக கரத்தை வலுப்படுத்தி விடுறாங்க, காங்கிரஸ் கையை முறுக்குறாங்க. நீங்க பாஜகவும் திமுகவினுடைய வெளிப்படையா நம்ம சண்டையை தான் பார்க்கிறோம். கொள்கை அணி, கொள்கை எதிரி, அதெல்லாம் இருக்கு. நாளைக்கு திமுகவும் பாஜகவும் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுல அரசியல் அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு. ஈக்குவேஷன்ஸ் மாறக்கூடியது. ஆனா இன்று இருக்கிற நிலைமை இது. இன்னொரு விஷயம், காவேகாவும் பாஜகவும் சேராது இருக்கிற அண்ணாமலையோட ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். டீயும் காஃபியும் ஒன்னா சேர்த்து கலந்து குடிக்க முடியாது. நிறைவு சுற்று பாஜகவின் காய் நகர்த்தல் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஐயநாதன், வாட் நெக்ஸ்ட்? இந்த பாஜக மூவ் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு இன்னொரு பெரிய சங்கடம் என்னன்னா வேட்பாளர் போடுறது. அந்த வேட்பாளர்கள் போடணும் அப்படின்னா என்ன நிலையில் தேர்தல் நாணயம் அங்கீகரிச்ச 40 லட்ச ரூபா செலவு பண்றதுக்கு விஜய் யாரையும் சப்போர்ட் பண்ண தயாரா இல்லை. இது உள் செய்தி. அப்படி இருக்கும்போது அவருடைய கட்சியினுடைய ரசிகர் மன்றத்தினரோ இல்லை மற்ற நிர்வாகிகளோ வந்துட்டு ஒரு 40 லட்சம் 50 லட்சம் போட்டிட்டு செலவு பண்ணி தேர்தலில் நிற்கக்கூடிய பலம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்டை வந்துட்டு அவருடைய மைண்ட்ல வந்துட்டு ரொம்ப வேலை செய்யும். ரெண்டாவது வந்துட்டு சுருக்கமா அவர் வந்துட்டு ஒரு குறிக்கோள் வச்சுட்டாரு திமுக அப்படின்ட்டு. அந்த திமுக அப்படின்ற அந்த டார்கெட்டை ஒழிச்சிட்டு அடுத்தபடியாக நம்மளுடைய தேர்தலினுடைய ப்ராஸ்பெக்டை பார்த்துக்கிறோம் அப்படின்னு முடிவு எடுப்பாரு. இந்த இடத்துல தான் அவர் வந்துட்டு பாஜக நெருங்குறாரு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பாக்கி சுருக்கமா 26 தேர்தலுக்கு பிறகு தாவேகாவுடைய அணுகுமுறையில் மகத்தான மாற்றங்கள் இருக்கும். இதுவரையில் அவங்க பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, கடுமையாது. அண்ணா திமுக கூட ஒரு தளங்களை பேசியிருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசாத காங்கிரஸ் கட்சி. அவங்க எய்ம் ஆஃப்டர் எலெக்ஷன், தேர்தலுக்கு பிந்தைய நிலை, அதுக்காக காத்திருக்காங்க. ரவீந்திரன், வாட் நெக்ஸ்ட்? எப்படி நகரும்? விஜயை பொறுத்தவரை பலத்தை நிரூபிச்சே ஆகணும். பலம் நிரூபிக்காத அவர்கிட்ட ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாம இதுவரை யாரும் கூட்டணிக்கு போகல. பேச்சு இருக்கும், இமேஜினேஷன் வரும், அண்ணா வருது இன்னா வருதுன்னு விவாதங்கள் நடக்கும், தினப்பத்திரிகைகளில் ஹெட்டிங்கள் வரும். ஆனா செயல்ல நடைமுறையில பாஜகவை அப்படி நினைக்கின்றீங்க? பாஜகவும் அன்டெஸ்டட் தான் பாத்துக்குவாங்கன்றீங்க? நான் சொல்றது அவரை பிரைமரி ஃபோல்ஸ் ஆட்டு வர்றது முதல்ல சொல்றேன். இல்ல, நான் சொல்றது பாஜக காய் நகர்த்தல் தான். வாட் நெக்ஸ்ட்? பாஜக காய் நகர்த்தல்ங்கிறது அங்க எடப்பாடி டைம்ஸ்க்கு தான் அங்க முடியும். அப்படிதான் எடப்பாடி பல நிரூபிக்காதவங்க தம்பி, நீங்க கையில வராத ஓட்டு நீங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுங்கிற கருத்தை எடப்பாடி வைக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் மற்ற பவன் கல்யாண், விஜயகாந்த் மாதிரி பலத்தை நிரூபிக்கிறது மஸ்ட்ங்கிறத நான் சொல்றேன். சுவாமிநாதன், நீங்க வாட் நெக்ஸ்ட்? பாஜக காய் நகர்த்தல், சிபிஐ, அமலாக்கத்துறை உட்பட பல்வேறு விஷயங்கள் வைத்துக் கொண்டு பாஜக தொடர்ச்சியாக பல அழுத்தங்கள் கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க. பட் ஆனா நிச்சயமா விஜயும் அதற்கு ஈல்டாக மாட்டாரு. விஜய் நிச்சயமா அந்த கூட்டணிக்குள்ள இடம்பெறவும் மாட்டாரு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ அதே நிலைப்பாடு விஜய் எடுக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது அவர் பாஜகவை அதிமுக அந்த தேர்தலை விமர்சிக்கவே இல்லை. அது போன்று மென்மையான அணுகுமுறையை விஜயம் கையாள்வார். கடைசியாக அதுதான் ஒரு இறுதி செய்யப்பட்ட ஒன்றா பாஜக தாவேகா இடையில இருக்கக்கூடிய விஷயங்களாக மாறுவதற்கும் வாய்ப்பு. பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது.